தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னையை அடுத்த எண்ணூரில் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்த விபத்தில் 9 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலை 4 கொதிகலன் பிரிவில் கட்டுமான பணிகள் நடைபெற்றது. இதில் பணியின் போது சாரம் சரிந்து விபத்து ஏற்பட்டதில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை எண்ணூர் அனல்மின் நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்கள் அசாம் மாநிலத்தின் போஜாய் மற்றும் கர்பி அலாங் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்த நிலையில் சடலங்களை உரிய முறையில் சொந்த ஊர் அனுப்பவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கருவிகள், இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றுக்கு பூஜை செய்து வழிபடுகின்றனர். வீடுகள், கடைகள், வாகனங்களை சுத்தப்படுத்தி அலங்காரங்கள் செய்து மக்கள் கொண்டாடி வருகின்றனர். வாகனங்களில் தோரணங்கள், மாலைகள், வாழைக்கன்றுகள் என பலவிதமான பொருட்களை கட்டி வருகின்றனர். பூக்கள், பழங்கள், பொரி, கடலை, வெல்லம் உள்ளிட்டவற்றை படைத்து சிறப்பு பூஜைகளும் செய்து வருகின்றனர். ஆயுத பூஜைக்காக வெளியூர்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து சேவை இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் முன்பதிவு செய்ய தவறியவர்கள் எந்த பேருந்தில் செல்வது என தெரியாமல் பேருந்து நிலையத்தில் நெடுநேரம் காத்திருந்தனர். முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளும் கூட காலதாமதமாகவே வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம். சுத்தி இந்த பஸ்ஸுக்கு போனா அந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க, அந்த பஸ்ஸுக்கு போனா இந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க. ஸ்ட்ரைட்டா டேக் அப் பண்ணா லேண்டிங் திருச்சின்றாங்க, டேக் அப் பண்ணா மதுரைன்றாங்க, டேக் அப் பண்ணா ராமேஸ்வரம்ன்றாங்க. இப்ப நாங்களே எப்படி இடையில போறவங்க போறது? கரூரில் தனது பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். கரூரில் கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 3 நாட்களுக்கு பிறகு இச்சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். கரூரில் தங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் பேசிவிட்டு வந்ததை தாண்டி தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக தொண்டர்கள் குறிவைத்து கைது செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக கரூருக்கு செல்லவில்லை என்று தாவேக தலைவர் விஜய் விளக்கமளித்துள்ளார். மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் தன்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், தன் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. பழிவாங்கும் எண்ணம் முதலமைச்சருக்கு துளி கூட இல்லை என்றும் பரப்புரை கூட்டத்திற்கு தாமதமாக வந்த விஜய்தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அமைச்சர் ரகுபதி விஜய்க்கு பதிலடி தந்துள்ளார். எந்த தொண்டனையும் பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுடைய தலைவர் தளபதிக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் எப்பொழுதோ நாங்கள் பழிவாங்க வேண்டிய படலத்தை ஆரம்பித்திருப்போம். ஆனால் அந்த மாதிரியான எண்ணம் துளி கூட கிடையாது. எல்லோரையும் தன்னுடைய மக்களாக மதிக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கரூர் துயர சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியாளர்களை பொறுப்பாளியாக்குவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகம் தான். 8 மணி நேரமாக அங்கே காத்து கிடக்கிறார்களே என்கிற போது பெரும் விபத்து விபரீதம் நடக்கக்கூடும் என்று
பயந்து எச்சரிக்கையாக இருந்து அதை எப்படி தவிர்ப்பது என்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். கரூர் தாவேக்க பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஊடகத்துறை செயலர் அமுதா IAS விளக்கமளித்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு அரசு ஊடகத்துறை செயலாளர் அமுதா, உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம், சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இச்சந்திப்பில் காணொலி மூலம் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அதிகாரிகள் விளக்கமளித்தனர். கரூர் தாவேகா கூட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தவில்லை என வீடியோ வெளியிட்ட அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கமளித்துள்ளார். விஜய் பரப்புரை வாகனம் கூட்டத்திற்குள் வர முடியாத அளவுக்கு இருந்ததால் போலீசார் கூட்டத்தை விலக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கட்சி தலைவர் ஒரு 6 o'clock போல தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொகேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போதே ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ தட் இந்த வண்டி மூவ் ஆகணும். வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுங்கிறத வண்டி மூவ் விலக்கி விட்றாங்க. ஐ திங்க் தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு வேலுச்சாமிபுரம் பகுதியை ஒதுக்குவதாக கூறிய போது அதனை தாவேகவினர் ஏற்றுக்கொண்டதாக தமிழ்நாடு அரசு ஊடகத்துறை செயலர் அமுதா கூறினார். சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது. ப்ளஸ் நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது. இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. கரூரில் விஜய் பரப்புரையின் போது தாவேக்கவினர் அமைத்திருந்த ஜெனரேட்டரை சுற்றியிருந்த தகடுகள் உடைந்ததால் அவர்களே பாதுகாப்பு கருதி ஜெனரேட்டரை ஆஃப் செய்ததாக அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கம் அளித்தார். அந்த ஜெனரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டர் வழியாக கிரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ள வர்றாங்க. மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. ஏற்கனவே சோகத்தில் இருக்கும் மக்களை மேலும் காக்க வைக்க வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில்தான் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக மருத்துவத்துறை செயலாளர் செந்தில்குமார் விளக்கம் அளித்துள்ளார். இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் டீனுக்கு அல்லது மேலே உள்ளவங்களுக்கு வர்றது என்னன்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது இந்த மாஸ் கேஷுவாலிட்டியில் அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அதனால நார்மலி 6 to 6 AM to 6 PM இருந்தாலும் ரூல்ஸில் இது பர்மிட் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் CBI-யிடம் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக பாஜக மக்களவை உறுப்பினர் ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக ஆய்வு செய்த பின் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்ட நெரிசல் விபத்து போல் தெரியவில்லை என்றார். We are only supposed to go and give this report to our president, BJP President Nadda ji. கரூர் விவகாரத்தில் அதிகாரிகளை திமுக அரசு பாதுகாப்பது ஏன் என பாஜக MP அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 8 பேர் கொண்ட MPக்கள் குழு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தது. தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அனுராக் தாக்கூர் பாரபட்சமற்ற விசாரணை நடைபெற வழக்கை CBI-க்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றார். Impartial, free and fair probe should happen. If a sitting Supreme Court judge can do it, then nobody will raise any allegation. கரூர் துயரத்தில் அரசியல் பழி சுமத்தும் விளையாட்டை விளையாட விரும்பவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களையும் பலியானோரின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய KC வேணுகோபால் நிவாரணத் தொகையையும் வழங்கினார். Cannot be explained in a manner. In the hour of this tragedy, in the hour of this painful moment, we don't want to do any political circuses.
நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் பெய்யும் மழை வடகிழக்கு பருவமழை என்று கணக்கிடப்படுகிறது. நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை 112%, அதாவது சராசரியை விட 12% அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நேற்றுடன் முடிவடைந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாடு தழுவிய அளவில் சராசரியை விட கூடுதலாக 8% மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தெற்கு உஸ்மான் சாலையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தியாகராய நகர் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக தெற்கு உஸ்மான் சாலையை சிஐடி நகர் பிரதான சாலையுடன் இணைக்கும் விதமாக புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு வந்தது. சுமார் 165 கோடி ரூபாய் செலவில் 1.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தின் பணிகள் முடிவடைந்த நிலையில் அதை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியில் தொடர ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். ஏந்தல் புறவழிச்சாலையில் ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் ஆகியோர் அந்த வழியாக லோடு வாகனத்தில் வந்த 18 வயது பெண்ணை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் காவலர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பெண்கள் பாதுகாப்பின்மை எனும் அவல நிலையின் கொடூர உச்சம் இது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைக்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும் என்றும் மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடமிருந்தே தங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு பெண்களை தள்ளிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். கைதான காவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு எந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள குழு தனது இடைக்கால அறிக்கையினை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு 7,36,000 பணியாளர்கள், 6,75,000 குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட ஓய்வூதியதாரர்களின் தரவுகளை சேகரித்து மாநில அரசின் ஓய்வூதிய பொறுப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான உரிய தொழில்நுட்ப வழிமுறைகளை வகுத்துள்ளது. மேலும் சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் தரவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் கூடுதல் அவகாசம் கோரியதுடன் தற்போது வரையிலான தரவுகளை இடைக்கால அறிக்கையாகவும் குழு சமர்ப்பித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். பீகார் சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகுதியின் அடிப்படையில் புதிதாக 21,53,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணுடன் இணைத்துள்ள IRCTC இணையதள பயனர்களுக்கு இன்று முதல் புதிய சலுகையை ரயில்வே அமைச்சகம் வழங்கியுள்ளது. IRCTC இணையதள கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் முன்னுரிமை வழங்கும் திட்டம் ஏற்கனவே அமலில் உள்ளது. இந்நிலையில் பொதுவான டிக்கெட் முன்பதிவின் போது இன்று முதல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதாவது காலை 8 மணிக்கு டிக்கெட் முன்பதிவு தொடங்கியதும் ஆன்லைனில் முன்பதிவு செய்வோரில் முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைத்துள்ள பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி பிரமோற்சவ விழாவில் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் 7வது நாளான நேற்று காலை சூரியபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு சந்திரபிரபை வாகனத்தில் உற்சவர் மலையப்பசாமி எழுந்தருளினார். சந்திரபிரபை வாகனத்தில் கோவில் மாட வீதிகளில் மலையப்பர் வலம் வந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க வழிபாடு மேற்கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழையால் தோல்பூர் நகரில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு உள்ளாகினர். 23 மாவட்டங்களில் நாளை மறுதினம் வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவட்டா பகுதியில் துணை ராணுவப் படையின் தலைமை அலுவலகம் அருகே வாகனத்தில் வெடிகுண்டுகளை நிரப்பி வெடிக்கச் செய்தனர். குண்டுவெடிப்பு சப்தம் அந்த நகரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கேட்டதால் மக்கள் அலறி அடித்து ஓடினர். மருத்துவ காப்பீட்டு விவகாரத்தில் ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினரிடையே மோதல் போக்கு நீடிப்பதால் அமெரிக்க அரசு இன்று முதல் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சைக்கான மானியங்களை நிறுத்த உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கு ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அரசின் செலவினங்களுக்கான மசோதாவுக்கு அனுமதி அளிக்க ஜனநாயக கட்சியினர் மறுத்து வருகின்றனர். இதனால் செனட் சபையில் மசோதா நிறைவேறாவிட்டால் இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணி முதல் அரசு முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த 3 அல்லது 4 நாட்களில் ஹமாஸ் அமைப்பினர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேலும் அரபு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஹமாஸின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் சில நாட்களில் முடிவு ஏற்படாவிட்டால் மிகவும் மோசமான முடிவாக அமையும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ் குமார் பாடகி சைந்தவிக்கு பரஸ்பர விவாகரத்து வழங்கி சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 12 வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவரும் குடும்ப பிரச்சினை காரணமாக பிரிவதாக அறிவித்தனர். மேலும் கடந்த மார்ச் மாதம் விவாகரத்து மனு தாக்கல் செய்த நிலையில் இருவருக்கும் விவாகரத்து வழங்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் காசோலையில் பணத்தின் மதிப்பை ஆங்கிலத்தில் பிழையாக எழுதியது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மதிய உணவு சமையலருக்கு 7,616 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். காசோலையில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் பிழையாக இருந்ததால் வங்கி அதனை வாங்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் நிராகரிக்கப்பட்ட காசோலையின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பகிர்ந்து நையாண்டி செய்து வருகின்றனர். அவதூறு வழக்கில் நிச்சயம் ஆஜராக வேண்டும் என்று நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத்திற்கு பஞ்சாப் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் குறித்து அவதூறாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதாக கங்கனா ரணாவத் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து நேரில் ஆஜராக கங்கனா ரணாவத் விலக்கு கோரியிருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையின் ஆரம்ப காலத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கேட்க முடியாது என்று கூறி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதை நிறுத்திவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் தீபிகாவை தாம் பின்தொடரவே இல்லை என்று இயக்குனர் ஃபரா கான் விளக்கமளித்துள்ளார். நடிகை தீபிகா படுகோன் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை பார்ப்பதாக இயக்குனர் ஃபரா கான் அண்மையில் கூறியிருந்தார். இந்த கருத்து நையாண்டி செய்வது போல் உள்ளதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டனர். இந்த நிலையில் தீபிகா படுகோனும் ஃபரா கானும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டா பக்கத்தில் பின்தொடர்வதை நிறுத்தியிருப்பதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளித்துள்ள இயக்குனர் ஃபரா கான் தானும் தீபிகா படுகோனும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டாவில் பின்தொடரவே இல்லை என்றும் எதுவாக இருந்தாலும் தொலைபேசியிலேயே பேசிவிடுவோம் என்றார். 8,428 கோடியில் செயல்படுத்தப்படவுள்ள 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அத்திட்டத்திற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஒசூர் மாநகராட்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள் மற்றும் 20 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 38,81,000 பேருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தன்னார்வ ரத்த கொடையாளர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். அவர்களின் தன்னலமற்ற மனித உயிர் காக்கும் உன்னத பணியையும் சமூகத்திற்கு அவர்கள் செய்யும் பங்களிப்பையும் மனமாற வாழ்த்துவதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் மேற்கு மாவட்ட தாவைக்கு செயலாளர் மதியழகன், மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் இருவருக்கும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் கைதான மதியழகன், பவுன்ராஜ் இருவரும் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அரசு தரப்பு, தாவேக தரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி இருவரையும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். கரூர் பரப்புரையின் போது முன்கூட்டியே திட்டமிட்டு குண்டர்கள் கூட்டத்திற்குள் நுழைந்து ஆயுதங்களால் தாக்கியதாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தனது முன்ஜாமீன் மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.
உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தாக்கல் செய்துள்ள மனுவில் பெண்கள் குழந்தைகள் பொதுக்கூட்டத்திற்கு வரவேண்டாம் என தொடர்ச்சியாக தாவேக தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகளால் வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சை பதிவு தொடர்பாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்த நிலையில் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுதல், வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகைமையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் தாவேக பரப்புரை அசம்பாவித விவகாரம் குறித்து தற்போதைக்கு எதையும் பேசும் மனநிலையில் தான் இல்லை என்று அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கூடிய விரைவில் சந்திப்போம் என்று தெரிவித்தார். என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே 41 என்னுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பையும் வலியும் கொடுத்திருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்களை சந்திப்போம். வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்டு நீக்கிய ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கண்டித்தாரா என திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நபர் ஒரு ட்விட்டர் போடுகிறார். அந்த ட்விட்டர்ல நேபாளத்தில் நடந்தது போல இங்க ஒரு புரட்சி நடக்குங்கிறார். அகில இந்தியாவுடைய வளர்ச்சியே வெறும் 8.5%. ஆனா இங்க 12% நெருங்கிட்டு இருக்கு. இங்க அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக சாவர்னிட்டி அண்ட் இந்தியா, சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் இந்தியான்னு சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல, அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே எடுக்கிறார். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு தெரிந்த பிறகுதான் எடுத்திருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வதந்தி வீடியோக்களை பதிவிட்டதாக யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்பியதாக 25 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் பற்றி அவதூறு கருத்துக்களை தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டதாக யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று காலையில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று கூட்ட நெரிசல் குறித்து வதந்தி பரப்பியதாக சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சகாயம், தாவைக்குவைச் சேர்ந்த மாங்காடு சிவனேசன், ஆவடியைச் சேர்ந்த சரத்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் முஷ்டக்குறிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு சிகிச்சை பெற வந்திருந்த கர்ப்பிணி பெண்களிடம் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் போதிய மருந்துகள் கையிருப்பு உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்தார். பிறகு காரியாப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். சமூகத்தில் குற்றங்களை குறைக்க ஆட்டோ மற்றும் லாரி ஓட்டுநர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு மஞ்சக்குப்பம் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஏற்பாட்டின் பேரில் 400 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் குற்றங்களை குறைக்க பொதுமக்களுடன் தொடர்பில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வலியுறுத்தினார்.